உத்தரப்பிரதேசத்தில் தென்கொரியாவைச் சேர்ந்தவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. லிவிங் டுகெதரில் இருந்த காதலியே யமனாக மாறியதன் பின்னணி என்ன? தென்கொரிய நாட்டைச் சேர்ந்தவர் டக் ஹியூ. 47 வயதான இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் உள்ள ஒரு தனியார் செல்போன் நிறுவனத்தில் கிளை மேலாளராக பணியாற்றி வந்தார். இவர் கிரேட்டர் நொய்டாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மணிப்பூரைச் சேர்ந்த இளம்பெண் லுஞ்சினா பமா என்பவருடன் ஒன்றாக வசித்து வந்தார். இருவரும் திருமணமாகாமலேயே கணவன் மனைவி போன்று ஒரே வீட்டில் வசித்து வந்தனர். இவர்கள் இருவரும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் வீட்டிலேயே ஒன்றாக அமர்ந்து மதுபானம் அருந்தியுள்ளனர். மதுபோதை தலைக்கேறிய நிலையில் டக் ஹியூ தனது காதலியுடன் வாக்குவாதம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் திடீரென அவரை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். பொறுத்து பார்த்த லுஞ்சினா ஆத்திரத்தில் அருகில் இருந்த கத்தியை எடுத்து காதலனின் மார்பில் குத்தி உள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் அவர் சரிந்து விழுந்ததும் இளம்பெண் செய்வதறியாமல் திகைத்துள்ளார். பின்னர் உயிருக்கு போராடிய காதலனை அருகில் உள்ள கிம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். ஆனால் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இது குறித்து மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தி நாலெட்ஜ் பார்க் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் டக் ஹியூவின் காதலியை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் கடந்த சில நாட்களாகவே தனது காதலன் மது போதையில் அடித்து துன்புறுத்தியதாக கூறியுள்ளார். சம்பவத்தன்றும் போதை தலைக்கேறிய நிலையில் தன்னை தாக்கியதாக தெரிவித்துள்ளார். அப்போது ஆத்திரத்தில் கத்தியால் ஓங்கி குத்தியதில் மார்பில் ஆழமாக பட்டுள்ளது. கொலை செய்யும் நோக்கில் கத்தியால் குத்தவில்லை என்றும் ஆத்திரத்தில் செய்த தவறு கொலையில் முடிந்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து மணிப்பூரைச் சேர்ந்த இளம்பெண்ணை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில்தான் டக் ஹியூ கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலை செய்யப்பட்டவர் தென்கொரியாவைச் சேர்ந்தவர் என்பதால் அவரின் உடலை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. திருமணமாகாமல் ஒரே வீட்டில் கணவன் மனைவி போன்று வாழ்ந்தவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் தென்கொரியாவை சேர்ந்தவர் அவரின் காதலியால் மார்பில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டது உத்தரப்பிரதேசத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது.